ஹியூண்டைல கார் வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜூன்ல இருந்து அவங்களோட பிரைசஸை ஏற்ற போறாங்க. ரொம்ப ரேரா தான் இது நடக்கும். ஆனால் ஒரே வருஷத்துல 3வது தடவை அவங்களுடைய ப்ரைஸை ஹைக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜானில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 0.8லேருந்து 1% வரைக்கும் ஏற்றிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ப்ரைஸ்னு சொல்லி கொஞ்சம் ப்ரைஸஸை வந்துட்டு ஆல்டர் பண்ணி அதையும் கொஞ்சம் மார்ஜினல் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எப்போனா மார்ச்சில். அப்புறமா ஏப்ரலில் இந்த மாதிரி ப்ரைஸ் ஏற போதுன்னு ஒரு டாக்ஸ் இருந்தது. பட் ஆனால் ஜூன்லேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்காங்க. கரண்ட் ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம பழைய ப்ரைஸ்லேயே சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூனில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1% ஏற்ற போகிறாங்க. தட் இஸ் அப் டு 13,000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதுக்கான மேஜர் ரீசன் அஃப்கோர்ஸ் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது ஒரு காரை பண்ணக்கூடிய அந்த ஹோல் காஸ்ட் வந்துட்டு பேசிக்கலாக முன்னாடியை விட ரொம்பவே அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரீசன்ஸாக. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அஃப்கோர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ நமக்குமே பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ரைஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளோபலி ரைசிங் காஸ்ட் வந்துட்டு ஒரு ரீசனாக இருக்கும். பட் ஆனால் மற்ற கார் கம்பெனியெல்லாம் வந்துட்டு இவ்வளோ அக்ரெசிவாக ப்ரைஸ் ஏற்றலையே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பல கார் சமாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கார் கலாச்சாரத்தை ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்க.